ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஸோ சேனலை மேக்ஸிமம் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட மேஜர் கான்செப்ட் என்னன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 12,256 வேகன்சிஸ் வந்திருக்கு. அரௌண்ட் 12,200 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கு. அது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். 14,000 15,000 கிட்டேயும் போகலாம், இல்லை 20,000 போகலாம், இல்லை ஒரு அதே 12,200 சம்திங்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? அதில் நமக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஜிகே கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஜிகே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கும். நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஹிஸ்ட்ரியிலிருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப எப்படா ஹிஸ்ட்ரியில் என்னடா படிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸே இருக்கும். உங்களுக்கு வருத்தப்படவே வேண்டாம். உங்களுக்கு வருத்தமே வேண்டாம் நான் சொல்ல வரேன். நோ வொரிஸ். இங்க அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரி எப்படி படிக்கணும்? ஏன்னா நிறைய இருக்கு அப்படின்ற ஸ்டார்டிங் பார்த்த உடனே பயந்துருவீங்க. அதை நான் 8 நிமிஷத்துக்குள்ள எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 3 பார்ட்டா உங்களுக்கு ஹிஸ்டரியில என்னென்ன இருக்கு, இதுல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸை அடுத்து 3 வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி அப்படின்றத நாம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டா பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, பழைய காலத்துல ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மெடிவல் ஹிஸ்ட்ரி, மிடில் ஏஜஸ் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது கற்காலம், உலோகம், அது இதெல்லாமே சும்மா இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேஜரா கொஸ்டின்ஸ் கேட்கிற பார்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுல ஹரப்பா, மொகஞ்சதரோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ், போர்ட்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஃபுல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு டைரக்டா எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா வேதிக் பீரியட். வேதிக் பீரியட்ல ஏர்லி வேதிக் பீரியட், போஸ்ட் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லிட்டு 2 வரும். ஸோ அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். அதுல தான் ரிக், யஜுர், சாம, அதர்வன, அதுக்கப்புறம் தனுர் வேதம், கந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேதாஸ் வரும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயினிசம், புத்திசம், வேதிக் பீரியட் ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகும்போது ஜெயினிசம், புத்திசம் வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜெயினிசமும் புத்திசமும் கிட்டத்தட்ட ஒரு சில டைமிங்ல செட்டா ஒரே இதுல வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் பத்தி நீங்க படிக்கணும். 4 உண்மைகள், திரிகடிகம், அந்த மாதிரி 3 ரத்னாஸ், திரிகடிகம்னு இல்ல, தமிழ்ல வந்துடும். 3 ரத்னாஸ் இதை நீங்க படிக்கணும். புத்திசம்ல 4 உண்மைகள், 8 வழிகள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் கவுன்சில் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். அதை நான் தனியா வீடியோவா போடுறேன். அதுக்கப்புறம் மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழுவா இருந்தவங்க மொத்தம் ஒரு பெரிய பெரிய ஒரு ராஜ்யமா மகாஜனபதாசன் சொல்லிட்டு மொத்தம் 16 ராஜ்யங்களா இருந்தாங்க. மல்லம், வஜ்ஜி, சாஞ்சி, காஞ்சி, அந்த மாதிரி நிறைய இதா இருந்தாங்க. அதுல மகதாஸ் வந்திருக்கும். மகதாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் தான் மிகப்பெரிய எம்பையரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நந்தாஸ், அது இது நிறைய வந்திருக்கும். அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் குஷானாஸ் பத்தி நீங்க பாப்பீங்க. குஷானாஸ்ல கனிஷ்கர்லாம் உங்களுக்கு வருவாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாதவாகனாஸ் வருவாங்க. சாதவாகன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா குப்தா எம்பையர். அங்கதான் நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் வந்துச்சு. சோ நீங்க அதுக்கப்புறம் குப்தா எம்பையர்ஸ் நீங்க படிக்கணும். மகாஜனபதாஸ்லயே நந்தாஸ், தனநந்தார் அப்படின்னு நிறைய நிறைய வரும். அதுக்கப்புறம் மௌரியன் தான் ரொம்ப பெரிய டைனாஸ்டி அப்படின்றதுனால அங்க நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குஷானாஸ், அதுக்கப்புறம் சாதவாகனாஸ், அதுக்கப்புறம் குப்தா எம்பையரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹர்ஷாவோட கிட்டத்தட்ட ஆன்சியன்ட் ஹிஸ்டரி முடியுது. ஓகேங்களா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சு ஹர்ஷாவோட நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆன்சியன்ட் ஹிஸ்டரியை கம்ப்ளீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிவல் ஹிஸ்டரி ஆரம்பிக்கும். மெடிவல் ஹிஸ்டரி எப்ப ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் அப்படின்றவர் தெரைன் வார் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? 1171 ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல அவர்ல இருந்து வந்தவர் தான் டெல்லி டெல்லி சுல்தான்ஸ் நீங்க படிக்கணும். டெல்லி சுல்தான்ஸ்ல 5 வம்சங்கள். ஓகேங்களா? சோ 5 வம்சம் நீங்க படிக்கணும் டெல்லி சுல்தான்ஸ்ல. அதுக்கப்புறம் அது முடியும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1343ல விஜயநகர் எம்பையர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1333ல விஜயநகர் எம்பையர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 43ல பாமினி எம்பையர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1526ல அது ஒரு கட்டத்துல விஜயநகர் எம்பையரும் பாமினி எம்பையரும் ஒரு கட்டத்துல போய் எண்ட் ஆயிடும்.
1526ல பாபர் வந்து பானிபட் வார் மூலியமா உள்ள வந்திருப்பாரு. யாரு கூட? இப்ராஹிம் லோடியோட சண்டை போட்டு முகல் எம்பையருக்குள்ள வந்திருப்பாரு. முகல் எம்பையரை உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையும் முகல் எம்பையர்ல நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? பாபர், ஹுமாயூன், அதுக்கப்புறம் அக்பர், அப்படியே வரிசையா வரும். ஸோ முகல் எம்பையர் ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கீங்க. முகல் எம்பையர் படிக்கும் போது மராத்தாஸ்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரகூடாஸ், காக்கத்தியாஸ், ஹொய்சாலார்ஸ் நிறைய வரும். அதுல ரொம்ப நம்ம யோசிச்சு பார்க்க, அதாவது பெருசா பார்க்கக்கூடியதுன்னு பாக்குறப்ப மராத்தா எம்பையர்ஸ், சிவாஜி பத்தி நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் மராத்தா எம்பையர்ஸ் உள்ள வரும். முகல்ஸ் வந்து முகலாயர்கள் வந்து 1757ஓட கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. 1757ல அவங்க பவர் போயிரும். அதாவது பேட்டில் ஆஃப் பிளாசி போர்ல முகல்ஸோட எம்பையர் ஃபுல்லா போயிரும். அதுக்கப்புறம் முகல்ஸும் மராத்தா 2 பேரும் சேர்ந்து 1764ல பேட்டில் ஆஃப் பக்சார்ல சண்டை போடுவாங்க. ஓகேங்களா? சோ அதோட கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடும். அந்த கேப்ல பக்தி மூவ்மெண்ட், சூப்பி இயக்கம், அந்த மாதிரி சொல்லி நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். அதுலயும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதை நீங்க தனியா படிச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். 1498ல போர்ச்சுகீஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வருவாங்க, பிரெஞ்சு வருவாங்க, டேனிஷ் பீப்புள் வருவாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே யூரோப்பியன்ஸ் சொல்லி வந்திருக்கும். அவங்க எப்படி வந்தாங்க, என்ன வந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க முன்னாடியே பிரிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. ஸோ பிரெஞ்சும் பிரிட்டிஷும் சண்டை போடுறது தான் கர்நாடிக் வார். அதுக்கப்புறம் மைசூர் வார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மைசூர் வார் அப்படியே டெவலப் ஆகி கடைசியா பிரிட்டிஷ் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷோட ஆட்சியின் கீழே வரும். அதை வந்து ஒரு கம்பெனி மாதிரி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே வர மாதிரி அவங்க ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்துச்சு, எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஃபுல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துச்சுன்னா அது கூடவே அப்படியே கவர்னர்ஸ், ஓகேங்களா, கவர்னர், அப்படியே கவர்னர் ஜெனரல், அதுக்கப்புறம் வைஸ்ராயா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மாடர்ன் ஹிஸ்டரியில உங்களுக்கு போக போக அந்த போஸ்டிங் பத்தி தெரியும். அதுக்கப்புறம் பெங்கால்ல இருந்து இந்தியாவை மாத்துவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது கவர்னர் ஜெனரல் படிச்சுட்டு இருக்கும் போது 1773ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது ரெண்டுல எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். அவங்க சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கம்பெனியோட லைசன்ஸை ரெனியூ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த சார்ட்டர் ஆக்ட். 3 சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் போகும். 4வதுல சண்டை வந்துடும். சண்டையில ஒரு ஒரு பெரிய ரிவோல்ட்னு சொல்லலாம், போராட்டம் அப்படின்னு சொல்லலாம், புரட்சின்னு சொல்லலாம். அது வந்து 1857. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் 1857க்கு முன்னாடியே ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதுக்கப்புறம் விவேகானந்தா, அந்த மாதிரி பூமிதான இயக்கம், அந்த மாதிரி சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கும். அதையும் நான் உள்ள அந்த டைம் லைன்ல கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவோல்ட் நடந்திருக்கும் 1853ல. டல்ஹவுசிக்கு அப்புறம் கானிங் வந்த உடனே என்ன ஆயிருக்கும்னா மிகப்பெரிய போராட்டம் வந்துடும். மங்கள் பாண்டே தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 1857 முடிஞ்ச உடனே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கவுன்சில் ஆக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி லைட்டா அப்படியே நம்ம கிட்ட ஒரு அப்படி இப்படின்னு ஒரு வேலையை கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்குன்னு ஒரு போராட்டம் பண்றதுக்கு ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது போராட்டம் நம்ம பண்ணிடுவோன்ற பயந்து இங்கிலீஷ் பீப்புள் ஆரம்பிச்சது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? அதுக்கு நாம தமிழ், அதை தமிழ்னு சொல்ல முடியாது, இந்தியன் பீப்புள் தான் உள்ள லீடரா இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி 2-3 இதுக்கு போட்டு திருப்பி அப்புறம் கடைசியத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடரா இங்கிலீஷ் பீப்புளே கொண்டு வந்துருவாங்க. 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகி இருக்கும். அதுக்கப்புறமா 1905ல மாடர்னிஸ்ட் டெரரிஸ்ட்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2ஆ பிரிவாங்க. அதுக்கப்புறம் சூரத் ஸ்பிளிட்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிரும். அதுக்கப்புறமா பயங்கரவாதிகள்ன்ற இதெல்லாம் போகும். 1909ல மிண்டோ மார்லி, அதுக்கப்புறம் அப்படியே 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு. ஸோ அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் வரும். சைமன் கமிஷன் வர வரைக்கும் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அங்கொன்னும் இங்கொன்னும் தனிநபர் சத்தியாகிரகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்னு பாக்குறப்ப ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அங்கதான் கிட்டத்தட்ட எல்லாரும் மனசே விட்டுருப்பாங்க. ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச ஒரு 3 வருஷத்துல 1935ல ஒயிட் பேப்பர், அதாவது இந்தியன் கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஆக்டை விட்டுருப்பாங்க. அந்த 1935க்கு அப்புறம் அப்படியே லைட்டா 1939ல வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கும். வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க வந்து கிட்டத்தட்ட மியான்மர் வரைக்கும் வந்துருவாங்க. யாரு? ஜப்பான் வந்துருவாங்க. இவங்க அப்படின்றது பிரிட்டிஷ் பீப்புள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டொமைன் அந்த அந்தஸ்து தரேன் அப்படி இப்படின்லாம் நிறைய நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட வேலை வாங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் முடியாது.
அப்பதான் சொல்லியிருப்பாங்க, காந்தி வந்து வங்கியின் திவாலாகும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லிட்டு நீங்க முதல்ல வெளியேறுங்கன்னு சொல்லி 1942ல ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ 1942 ஆரம்பிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறோம்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியா சண்டை முடிஞ்சு பிரிட்டிஷ் வந்து வின்னர்ஸ் லிஸ்ட்ல வரும்போது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. 1947ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஜிகே படிக்கணும்னா முதல்ல ஆன்சியன்ட் ஹிஸ்டரியை தான் படிக்கணும், அதுக்கப்புறம் மெடிவல் ஹிஸ்டரி படிக்கணும், அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி படிக்கணும். மாடர்ன் ஹிஸ்டரி படிக்கும் போதே நமக்கு பாலிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும் போதே நமக்கு அப்படியே ஜாகிரபி வந்துடும். 1991 வரைக்கும் ஜாகிரபி, 1951ல இருந்து லைட்டா எக்கனாமிக்ஸ் வரும், 1991ல இருந்து எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி படிச்சீங்கன்னா தான் ஜிகே உங்களால ஃபுல்லா படிக்க முடியும். ரைட்? ஸோ இந்த ஃபார்மேட்டை படிக்கும்போது இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஹிஸ்டரியை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அடுத்த வீடியோஸ்ல ஆன்சியன்ட் ஹிஸ்டரி மட்டும் தனியா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எப்படி என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, வேதிக் பீரியட்ல என்னென்ன இருக்கு, புத்திசம் ஜெயினிசம்ல என்னென்ன இருக்கு, மகாஜனபதாஸ்ல என்னென்ன படிக்கணும், மௌரியன் எம்பையர்ல என்னென்ன டேட்டாஸ் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஃபுல் கிளாஸஸ் இல்லாம இந்தந்த டாபிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அப்ப நீங்க ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்ல என்னென்ன டேட்டாஸ் நம்ம கம்பல்சரி வேணும்ன்ற வீடியோஸ் அடுத்த வீடியோவோ மாடர்ன் ஹிஸ்டரியில அடுத்ததும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரிக்கு ஓவர்வியூ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அடுத்த 3 வீடியோஸ்ல ஆன்சியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி 3 நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிடும். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்சியன்ட் ஹிஸ்டரி பத்தி யாருமே சொல்லாத விதத்துல உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் யூடியூப் சேனல்.